மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வறியவர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மதக்குருக்களின் மேடை, நறுக்கு துளைந்தது அந்த பீடை, நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அந்த கல்வி நீரோடையை மீண்டும் தடுக்க எல்லா வகையிலும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு போய் எல்லோரும் தலை நிமிர்ந்து வருவது பிடிக்காதவர்களால் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன. பள்ளி கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். அரசு பொதுத் தேர்வு என்ற பெயரால் வடிகட்டி அனைவரையும் கல்வியை தொடர முடியாமல் செய்ய போகிறார்கள். அதனை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு மூலமாக மருத்துவ கனவை சிதைக்கும் காரியத்தை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். தங்கை அனிதா உள்ளிட்ட எத்தனையோ உயிர்களை நாம் இழந்தோம். ஆனால் ஆண்டுதோறும் ஆள் மாறாட்டம், வினாத்தாள் லீக், மதிப்பெண் குளறுபடி என்று எல்லா முறைகேடும் நடப்பதில் நம்பர் 1 தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது. இதே போல பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது. துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வுக்குழுவை ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறை வகுத்துள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். அதற்காகத்தான் இப்படி செய்ய போகிறார்கள். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் கருத்து மோதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழுவில் யுஜிசி பரிந்துரை செய்யும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமித்தார். நாம் அதனை ஏற்கவில்லை. இந்த மோதலுக்கு ஆகபூர்வமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? வேற என்ன எடுத்துக்காட்ட முடியும்? மாநில அரசுகள் தங்கள் பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்களை அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது. ஒன்றிய அரசு கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. வரம்பற்ற கட்டணம், இடஒதுக்கீடு இல்லாத தன்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பும் கிள்ளிப்போட மறுக்கும் ஒன்றிய அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கொண்டே வரும் ஒன்றிய அரசு கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் ஐஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற ஒரே ஒரு புதிய உயர்கல்வி நிறுவனத்தை கூட அமைக்காத ஒன்றிய அரசு ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டவரது சட்டப்படியான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறிய ஒன்றிய அரசு மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. நிச்சயமாக மாணவர் நலனில் மனதில் கொண்டோ கல்வி தரத்தை மேம்படுத்தவோ இந்த முயற்சி நடைபெறவில்லை. ஒரு தன்னாட்சி பெற்ற தனியார் கல்லூரியை பாடத்திட்டம் வகுத்து பட்டமும் வழங்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்திவிட்டு நூற்றாண்டு பெருமை கொண்ட கல்லூரிகளை அபகரிக்க எத்தனிப்பது அதிகார எதேச்சதிகாரம். தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை நாட்டிலேயே அதிக அளவில் கொண்டிருக்கும் தமிழ்நாடு நமது கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது. அப்படி இருக்கவும் முடியாது. கல்வியையும் மக்களையும் காக்க, எதிர்கால தலைமுறையை காக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாக வேண்டும்.
இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை நான் உங்கள் அனுமதியோடு முன்மொழிகிறேன். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டுமென இப்பேரவை கருதுகிறது. அதேபோல் இளங்கலை முதுகலை பட்ட படிப்புகளில் கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரவு நெறிமுறைகள் 2024 மற்றும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்ட வரைவு நெறிமுறைகள் 2025 ஆகியன தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் இத்தகைய நடவடிக்கைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை இந்த வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாலும் தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதாலும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் இந்த 2 வரைவு நெறிமுறைகளையும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசின் கல்வித்துறையை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் செக்ரட்டரிகிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூஜிசியினுடைய டிராஃப்ட் நார்ம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம், ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்கள், உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்ஜெக்ஷனை தெரிவிங்க, பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அது டிராஃப்ட். இரண்டாவது யூஜிசியில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட்டு வேண்டாம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்டாங்க இத்தனை நாளாக, அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம். அதாவது இன்சைட் ப்ரொமோஷன், கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதுக்குள்ளேயே எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நீங்கள் நெட் எழுத சொல்கிறீங்க, நாங்கள் 50 வயசில் எப்படி நெட் எழுதுவோம், அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம். இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியாக பண்ணாதீங்க இன் ப்ரொமோஷனுக்கு, அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போல் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், இன்னொரு துறையில் வல்லுநராக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில். ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்மந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களையும் இன்றைக்கி துணைவேந்தராக நாம் இன்றைக்கி நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிது. அதையும் நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். 4வது, எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்ணுறது, அதில் குறிப்பாக 3 பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்றைக்கி அந்த யூஜிசி டிராஃப்ட் நாமில் இருக்குது. ஒன்று யூஜிசியினுடைய நாமினி, இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி, 3வது கவர்னருடைய நாமினி. இந்த 3 பேர் கொண்ட குழு. பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதில் வந்துடுது. பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் அங்கேருந்து ஒரு ரெப்ரசன்ட் வந்துடுறாங்க. யூஜிசி நாமினி, ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணணும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்குது. துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும், அவங்களும் வந்துடுறாங்க. ஆளுநர் தான் சான்சலராக இருக்காங்க, அதனால் ஆளுநர் வந்துடுறாங்க. இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல. அதனால் முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எதிர்க்கிறோம், இதுதான் காரணம்னு சொல்லட்டும். வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம். அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை. பார்ப்பங்கண்ணா, நன்றிங்கண்ணா.